வெல்கம் டு டெக் ஃப்ரீ. நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, பைத்தானில் இன்டென்ஷன்னா என்ன, அதை எங்கே யூஸ் பண்ணுவோம், அதை ஏன் யூஸ் பண்ணுறோம், அதை யூஸ் பண்ணலன்னா என்ன பிரச்சனை வரும், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்டென்ஷன்னா என்ன. இப்போ வந்து நார்மலாக சி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லாமே ஒரு வித்தின் த பிளாக்னா அப்படின்னா ஒரு ஓப்பன் ஃப்ரேஸ் ஒரு க்ளோஸ் ஃப்ரேஸ் இருக்கும். அதுக்குள்ளே தான் உங்களோட கோட்ஸை வந்து ரைட் பண்ணுற போல் இருக்கும். ஏன்னா அது இப்போ இஃப் கண்டிஷன் அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே சம் ஏதோ ஒரு கோட்ஸ் ரைட் பண்ணுறோம். இப்போ அந்த இது பிளாக்குள்ளே வரக்குள்ளே அது ரன் ஆகணும். ஏன்னா இஃப்பு கீழே ஒரு லைன் இருந்தாக்கா ரன் ஆகும். பட் கீழே இருக்கிற எல்லா லைனையும் அது பார்க்கணுன்னாக்கா ஒரு ஓப்பன் ஃப்ரேஸ் க்ளோஸ்டு ஃப்ரேஸ் வந்து நமக்கு தேவை. இதை தான் வந்து நாங்கள் பைத்தானில் இன்டென்ஷன் சொல்லுவோம். லைன்ஸ் அண்ட் இன்டென்ஷன். இப்போ வந்து இன்டென்ஷன்னா எப்படி பண்ணுறது, அதை எங்கே பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வந்து கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்னா ஒரு இஃப் கண்டிஷன் இருக்குது. இஃப் கண்டிஷனில் நம்ம வந்து ஒரு இன்டென்ஷன் யூஸ் பண்ணுவோம். இல்லை லூப்பிங் பண்ணக்குள்ளே நம்ம இன்டென்ஷன் யூஸ் பண்ணுவோம். இந்த இன்டென்ஷன்னா என்ன, அதை எப்படி பண்ணுறன்றதை வாங்க நம்ம போய் பைட்ராய்டில் பார்க்கலாம். நார்மலாக பைட்ராய்டை ஓப்பன் பண்ணிக்கிட்டு நம்மளோட டெர்மினல் க்ளோஸ் பண்ணிக்கணும். இன்டென்ஷன் எங்கே யூஸ் பண்ணுவோன்னா, இப்போ நான் ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறேன். அது என்னென்னா, நம்ம கொடுக்குற வேல்யூலேருந்து அந்த நம்பர், நான் 0லேருந்து நான் கொடுக்குற வேல்யூ வரைக்கும் அந்த நம்பர் பிரிண்ட் ஆகணுன்றது தான் என்னோடய ஸ்டேட்மெண்ட். இதுக்காக நான் யூஸ் பண்ண போகிறது யூசர்லேருந்து இன்புட் வாங்க போகிறேன். இன்புட் வாங்கி, ஏன்னா பைத்தானில் வந்து இன்புட் நேராக யூசர்லேருந்து வாங்கினா அது ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். அதை வந்து நான் இன்ட்டாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். அந்த கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அதை எப்படி பண்ணேன்னா, இன்ட்ன்ற இந்த கீவேர்டை யூஸ் பண்ணி ஓப்பன் ப்ராக்கெட் இன்புட் திருப்பி இதை கொடுத்துட்டாக்கா, இந்த லைனுக்கு என்ன மீனிங்னா, யூசர்லேருந்து இன்புட் வாங்கி அந்த இன்புட்டாக வாங்கின அந்த ஸ்ட்ரிங்கை இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணுன்ற மீனிங். ஓகேவா? இங்கே எதனா வேணும்னா இதுக்குள்ளே ஒரு ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணிக்கலாம். என்னன்னா என்டர் தி எல்லாம் கேப்ஸாக இருக்குது. என்டர் தி இன்புட் கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு இது வரேன். இப்போ ஒரு இன்புட், அதாவது ஸ்ட்ரிங்கை வாங்கி அதை வந்து, ஏன்னா இதை இங்கே வந்து கேரக்டர்னு ஒரு வேல்யூ வாங்கினா அதை கேரக்டர்னு சொல்லக்கூடாது. நான் பைத்தானில் எல்லாமே ஸ்ட்ரிங்கு தான். அது ஒரு வேர்டாக இருந்தாலும் சரி, பெரிய டெக்ஸ்ட்டாக இருந்தாலும் சரி, அது வந்து எல்லாமே ஸ்ட்ரிங்கு தான். ஸோ நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வாங்கி அதை இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன ஆல்ரெடி சொன்னது தான், என்னோடய ப்ரோக்ராமில் வாங்கின நம்பர் வரைக்கும் பிரிண்ட் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ எனக்கு இதுக்காக ஒரு லூப்பிங் தேவைப்படுது. நான் என்ன லூப் எடுக்கிறேன்னா, ஃபார் லூப். ஃபார்னு போட்டு ஹைன்றது வேரியபிள், இங்கே வேறு எதனா வச்சுக்கலாம். வேல்யூ ஃபார் வேல்யூ இன்னுன்றது கீவேர்ட், ரேஞ்சுன்றது அந்த ஃபங்க்ஷன் எது வரைக்கும். இந்த ரேஞ்சுன்றது ஒரு ஃபங்க்ஷன்றனால இதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்குன்னா, ஸ்டார்ட் கமா எண்ட் -1. எப்போவுமே இந்த இடம் -1 தான். அதை மட்டும் கரெக்டாக செக் பண்ணிங்க. -1 இந்த இடத்துல வந்து ஆல்டர்னேட் பார்ட் ஏஎல்டின்னு சொல்லுவோம். அடுத்தது இங்கே வைக்கிறேன் பார்த்தியா, இதுக்கு பேர் தான் இன்டென்ஷன். வச்சுட்டோமா? இப்போ நான் இங்கே ப்ரெஸ் பண்ணாக்கா எனக்கு எங்கே வரும்னு பார்த்தாக்கா இதோ வருதா இன்டென்ஷன். இதுதான் இன்டென்ஷன் சொல்லுவோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இந்த இடத்துல நம்மளோட கண்டிஷனை மாற்றிக்கலாம். ரேஞ்ச் ஃபங்க்ஷனை பார்த்துட்டு இங்கே என்ன பண்ணணும்னா, 0லேருந்து ஸ்டார்ட் ஆகணும், 0லேருந்து போட்டுக்கலாம். 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும், 1ன்னு சொல்லிக்கலாம். ஆல்ரெடி சொன்னது தான். இந்த இடம் வந்து எண்டு -1. இப்போ ஏ கிட்ட நான் 5ன்னு கொடுத்தா 4 வரைக்கும் ரன் ஆகும், 6ன்னு கொடுத்தா 5 வரைக்கும் ரன் ஆகும். ஸோ நான் ஏ +1 கொடுத்துக்கிறேன். +1 ஆல்டர்னேட் பார்ட் நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக அது ப்ளஸ் தான் ஆகும். கீழே வந்து நான் இன்டென்ஷன் சொன்னேன்ல, இதை பண்ணாக்கா என்ன வருதுன்னு பிரிண்ட் பண்ணிக்கிட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி வேல்யூ தானே, ஏன்னா கொடுத்துருக்க வேரியபிள் பேர் வந்து வேல்யூன்னு கொடுத்தாக்கா, நான் அப்படி கொடுத்ததும் என்கிட்ட இது இன்புட்னு கேட்குது. நான் 5 வரைக்கும் கொடுத்துட்டேன். இப்போ 5 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகும். 1 கீழே 1 1 2 3 4 5. இதுவே வந்து எனக்கு இப்படி வரணுன்னா சின்ன கீவேர்டு யூஸ் பண்ண போதும். என்னென்னா அது கம்மா எண்ட் ஈக்குவல் டு இதுக்குள்ளே நான் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ எனக்கு வேறு எந்த ஆர்குமெண்ட்டும் தேவையில்லை. நான் ஜஸ்ட்டு ஸ்பேஸ் மட்டும் கொடுத்துக்கிறேன். இப்போ ரன் பண்ணாக்கா 5ன்னு கொடுத்தாக்கா 5 வரைக்கும் எனக்கு இப்படி பிரிண்ட் ஆகும். அதுக்குள்ளே நான் என்ன பாஸ் பண்ணுறேனோ அது பிரிண்ட் ஆகும். இப்போ நான் எனக்கு இது வேணாம் இது தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாக்கா 5 அப்படின்னு கொடுத்துட்டு ரன் பண்ணாக்கா 5 கமா வந்துடுச்சா. அது வந்து நார்மலாக. இதுவே இந்த இடத்துல இன்டென்ஷன் நான் எடுத்துட்டாக்கா, இங்கே வர்ற இன்டென்ஷனை எடுத்துட்டு ரன் பண்ணாக்கா இன்டென்ஷன் எரர்னு வரும். பார்த்தீங்களா, எக்ஸ்பெக்டட் அண்ட் இன்டென்டட் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்டென்ஷன்ன்றது பைத்தானில் ரொம்ப முக்கியமான விஷயம். அதை எப்பவும் மிஸ் பண்ணுறக்கூடாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கீழே போயிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.